Hi students, welcome to Vidya Academy. So now I'm Amritji, physics teacher at Vidya Academy. So this is JE series. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விரலால ஒரு காரையே தூக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு பாஸ்கல்ஸ் லானா என்ன அப்படின்றது புரியும். ஸோ ஹைட்ராலிக் ஜாக் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்மளால ஒரே ஒரு விரலால ஒரு காரையே தூக்க முடியும். ஸோ இந்த ஹைட்ராலிக் ஜாக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஹைட்ராலிக் ஜாக்ல இந்த சைடில் ஒரு ஸ்மால் ஏரியா இருக்கும் அண்ட் இந்த சைடில் ஒரு பெரிய ஏரியா இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் ஏரியாவில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அங்கே வந்து ஒரு ஹை ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ பாஸ்கல்ஸ் லா படி the pressure in a fluid is equally transmitted in all directions throughout the fluid. So இந்த pressure அந்த சைடுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்போது இங்க வந்து ஒரு ஹை ஃபோர்ஸா கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஃபோர்ஸ் வச்சு நம்மளால ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஈஸியாக தூக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஃபோர்ஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு ஹை ஃபோர்ஸ், திஸ் இஸ் கால்ட் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். ஸோ இந்த மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வேற என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவர் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இந்த மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ளூயிட் ப்ரெஷர்ல ஒரு ஃபன் ஃபேக்ட் பார்ப்போம். ஸோ இப்போ கடல்லே இருக்கிறதுலே ஆழமான இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரியானா ட்ரென்ச் அப்படின்ற இடம் விச் இஸ் இந்த பெசிபிக் ஓஷன். ஸோ இந்த மெரியானா ட்ரென்ச் 10.9 கிலோமீட்டர் டெப்த்தில் இருக்கு. அங்கே ரீச் ஆகிறது வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை ரீச் பண்ணுற விட ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்ல ஆழமா போக போக வாட்டர் ப்ரெஷர் அதிகமாகும். பிகாஸ் த ப்ரெஷர் இன் லிக்விட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஹைட் ஆஃப் த காலம். ஸோ அதனால இந்த மெரியானா ட்ரென்ச் வந்து ரொம்ப சில மனிதர்கள் தான் போயிருக்காங்க. நிலாவுக்கு யார் முதல்ல போனது அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு வந்து தெரியும், நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெரியானா ட்ரென்ச் யார் வந்து முதல்ல போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான் வால்ஷ் அண்ட் ஜாக்வஸ் பிகார்ட் இன் 1960. ஸோ அவங்களுக்கு வந்து 5 hours டைம் வந்து தேவைப்பட்டிருந்தது. ஆனால் அந்த டெப்த்தில் வந்து தேவர் தேர் ஒன்லி ஃபார் 20 minutes. ஏன் வெறும் 20 minutes தான் அவங்களால அங்கே இருக்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹை வாட்டர் ப்ரெஷரில் அந்த சப்மரைனோட விண்டோஸ்லாம் பிரேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் தேவர் சேஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். And for more learning, visit Vidya Academy. Thank you.